ஹலோ எவ்ரிஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்களும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு உணவும் எப்படி இருக்கணும், இதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லீனாக இருப்பீங்க, ஒல்லியாக இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, பாடியில் எனர்ஜியே இல்லாத மாதிரி ரொம்பவே சோர்வாக இருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் உடம்புல நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது உங்கள் பாடியில் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதாலே உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவீங்க, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நான் டெய்லியுமே நிறைய நான்வெஜ் சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட்றேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், நட்ஸு சாப்பிட்றேன், வெளியில் ஹோட்டல்லாம் நிறைய சாப்பிட்றேன், என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க, உண்மை தானே? கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏன் வெயிட் கெயின் ஆகலாம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே உங்கள் உடம்புக்கு போயிட்டு நியூட்ரிஷனாக கொடுக்குதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலேயும் நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, ஓகே, நிறைய பழம், காய், கீரை இதெல்லாமே எடுத்துக்கிறீங்க. இந்த சாப்பிட்ற எல்லா உணவுமே உங்கள் உடம்புக்கு போயிட்டு குட் நியூட்ரிஷனாக அப்சர்வ் ஆகுதா அப்படின்றத நோட் பண்ணணும். ஏன்னா உங்கள் உடம்புல விலைன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குழாய் இருக்கு இல்லையா, அது நமக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் உங்களுடைய விலை நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையுமே நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி கொடுக்காது. ஏன்னா அது மேலே பாருங்கள், தேவையில்லாத நச்சுக்கள் படிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. இது தெரியாமல் நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய விலையை நீங்கள் சுத்தப்படுத்தணும். ஸோ அது சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அந்த உணவு உங்கள் உடம்புல நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய உணவு எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 30 டேஸில் உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நம்முடைய ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஃபார்முலா 1 புரோட்டீன், ஆலோ கான்சன்ட்ரேட், மல்டிவிட்டமின், ஹெர்பல் லைஃப் லைன். இது எடுக்கும்போது உங்கள் உடம்புல குட் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், உங்கள் உடம்புல சாப்பிட்ற உணவு எல்லாமே நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது எடுத்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா 30 டேஸ் மணி பேக் கேரண்டி இருக்குது. அதாவது நீங்கள் இந்த ஃபுட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணி ரிசல்ட் இல்லை அப்படின்னா கம்பெனி நமக்கு மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கேரண்டியாக உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு நீங்கள் எங்கே வாங்கணும், இந்த ஃபுட் நீங்கள் ப்ராப்பராக எப்படி எடுக்கணும், இதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட கைடன்ஸ் மூலமா உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.